அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என்னோட இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கஷ்டம். என்னடா டாப்பிக்கே கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நம்ம கஷ்டப்பட்டால் தானே கடவுளையும் நினைக்கிறோம், இல்லாட்டி யார் கடவுளை நினைக்கிறா? இந்த கஷ்டம் அப்படின்னு வந்துருச்சு நம்ம வாழ்க்கையில். கஷ்டம், கடன் இதெல்லாம் இருக்குன்னா எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள எல்லா கோயிலுக்கு போகிறோம் வரோம், நம்ம கஷ்டம் மட்டும் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நம்மளுக்கு மனசுக்குள்ளே நிறையா ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா சோதனை இது அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு கஷ்டம்னு ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா அதை போக்குறதுக்கு நம்ம அப்பனோட திருவடிகளை நம்ம இறுக பற்றிக்கிடணும். நம்ம போக வேண்டிய கோயில் திருச்செந்தூர் குருஸ்தலம். திருச்செந்தூரில் போய் நம்ம கும்பிட வேண்டிய நாள் வியாழக்கிழமை. நீங்கள் புதன்கிழமை இங்கேருந்து கிளம்பி கோவில் போயிடணும். புதன்கிழமை நீங்கள் கோவில் போயிட்டீங்கன்னா புதன்கிழமை நைட்டு ஃபுல்லுமே கோவிலில் மண்டபத்தில் தங்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம கொண்டு போகிற பொருட்கள் மட்டும் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். லேடிஸாக நம்ம போனோன்னா ஜுவல்ஸ் எதுவும் போடாமல் நம்மளோட மாங்கல்யத்தோடு மட்டும் கூட நம்ம போயிட்டு வரலாம். நம்மளோட உடைமைகளை நம்ம பார்த்துக்கணும். மண்டபத்திலே தங்குங்க. காலையில் எழுந்துச்சு கடலில் நீராடிட்டு, நாழிக்கிணத்துல நீராடிட்டு நேராக ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. நம்ம பண்ணுற தப்பே அதுதான். நேராக மூவர் சமாதிக்கு போங்க. அங்கே போய் மனசுக்குள்ளே மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த கடவுள்கிட்டையுமே இப்போ எனக்கு அதை கொடு, இதை கொடு, எனக்கு 1,00,000 கொடு, 1 கோடியை கொடு, அந்த மாதிரி என்றைக்குமே நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடாது. போகிறோம், நம்ம மனசுக்கு அமைதியாக நம்ம தியானிக்கிறோம். தியானம் பண்ணிவிட்டு என்னோட பிரச்சனையெல்லாம் உன் திருவடியில் வைக்கிறேன், நீ பார்த்துக்கோ. இதை ஒன்றை மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு வரோம். எனக்கு அத்தனை லட்சம் கொடு, இத்தனை லட்சம் கொடு, என் கடனை ஆடா, எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம். நம்மளோட ஒரு வார்த்தையை மட்டும் அவர்கிட்ட வச்சுட்டு நம்ம அப்படியே வரப்போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குளிக்கிறோம், குளிச்சுட்டு மூவர் சமாதி போகிறோம். மூவர் சமாதி போய் அங்கே நல்லா தியானம் பண்ணிவிட்டு நேராக முருகன் கோயிலுக்கு வாங்க. கோயிலே ஸ்பெஷல் டிக்கெட்லலாம் போகாதீங்க. லைனில் நின்றுங்க, வெயிட் பண்ணுங்கள். 3 மணி நேரம், 4 மணி நேரம், எத்தனை மணி நேரம்னாலும் பரவாயில்ல. கால் கடுக்க காத்து நின்று அவரை போய் தரிசனம் பண்ணாதாங்க நம்மளுக்கு புண்ணியமே கிடைக்கும். லைனில் நின்று பொது தரிசனத்திலே போய் சாமியை கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு அங்கே நம்ம திருச்செந்தூர் கோவிலில் நிறைய பேருக்கு தெரியாது, பெருமாள் சன்னதி இருக்குது. பெருமாள் சன்னதி ரொம்ப விசேஷமானது. அங்கேயும் போய் நல்லா சாமி கும்பிடுங்க. கும்பிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், எந்த கோயிலையும் போய் எனக்கு அதை கொடு, இதை கொடு, நீங்கள் எந்த தெய்வத்திட்டையுமே கேட்காதீங்க. என்னோட பிரச்சனையை, என்னோட மனசை நான் உன்கிட்ட வச்சுட்டேன், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனை, கஷ்டம் எல்லாமே முடியும். கோவிலில் எல்லா சுவாமிகளையும் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கொடிமர பக்கத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா அமைதியாக தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச முருகனோட நாமங்களை உச்சரிங்க. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்றென் செய்யும், குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடினே. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். இது மிக மிக சக்தி வாய்ந்த கந்தர் அலங்காரம். இதில் ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்காக படைக்கப்பட்டது. என்னதான் வந்தாலும் என்ன செஞ்சிடும், முருகனை மீறி என்ன பண்ணிடும், அவ்வளோதான். நீங்கள் இதை மட்டும் உச்சரிங்க, உட்காந்து படிங்க. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், நிறைய அவரோட பாடல்கள் இருக்குது, திருப்புகள் இருக்குது. படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கே கோயில் வச்சே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும். அவரோட நாமங்கள்லாம் தியானம் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன்ப்பா, அடுத்த தடவை வரும்போது இப்போ இருக்கிற கஷ்டத்தை விட எனக்கு கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்சிருக்கணும், என்னோட கடன் குறைஞ்சிருக்கணும், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க. நீங்கள் வரும்போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக கிடைக்கும். முடிஞ்சால் வாரத்தில்
ஒரு தடவையாச்சும் வியாழக்கிழம அங்கே போய் சாமி கும்பிட்ற மாதிரி பாருங்கள். அப்படியும் முடியலையா மாதத்துக்கு ஒருக்க புதன்கிழமை அங்கே போய் இருந்து வியாழக்கிழம தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக முருகன் நம்மளுக்கு நல்லது பண்ணுவார். தொடர்ந்து நம்ம முருகன் துணை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓம் சரவணபவ. கருணை கடலை கந்தா போற்றி. வேலும் மயிலும் துணை. நன்றி, வணக்கம்.